சரி, ரைட், ஓகே அண்ணே. வணக்கம், எனது பேர் பிரதீபா. இப்போ அம்மாச்சி பாரம்பரிய உணவகத்தில் முகாமையாளர் தேர்வுக்காக ஒரு இன்டர்வியூ நடத்துகிறேன்னு சொல்லி நான் அதை கேள்விப்பட்டு கிராஜுவேட்ன்றதுனால நான் அந்த இன்டர்வியூவுக்கு போனான். அங்கே புள்ளி விவர தேர்ச்சிப்படி நான் என்னை தான் செலக்ட் பண்ணி முகாமையாளராக 19ஆம் தேதி தை மாதத்தில் என்னை வர வச்சு என்னுடைய பணியில் கடமை பொறுப்பேற்க சொல்லி எனக்கு அறிவித்தல் நான் கடமை பொறுப்பேற்க அங்கே போன நேரம் சீர்திருத்த பணி நடந்தது. அம்மாச்சி உணவகத்தை மூடிட்டு அப்போ அந்த நேரம் என்னை கணக்கு செய்ய சொல்லி தந்து ஒரு வருட கணக்கினை நான் செய்தேன். நான் பில் கேஷியர் பழைய ஏற்கனவே அவன் மேனேஜராக இருந்தாவாமண்டு அந்த பில் கேஷியர் கணக்கினை நான் செய்தேன் அந்த 10 நாளும். அதை செய்து நான் என்னுடைய பொறுப்பு அதிகாரி திருமதி ரூபி அவர்களிடம் ஸ்ரீ ரூபி அவர்களிடம் கொண்டு போய் சமர்ப்பித்து எல்லாம் சரியவரை நான் முடிச்சுட்டேன். ஆனால் என்ன காரணமோ தெரியாது, அவள் ஆரம்பத்தில் ஒரு 2 நாள் நல்லா என்னுடைய கதைச்சவா அந்த கணக்கெல்லாம் செய்து முடிச்சதுக்கு பிறகு என்னை பார்த்தாலே அவளுக்கு விருப்பம் இல்லாத மாதிரியே இருப்பா, என்னோட ஒழுங்காக கதைக்கிறது இல்லை. ஆனால் இவைய சுபதினி தலைவி என்றவும் பில் கேஷியரும் பொறுப்பாசிரியையும் அவைய ரகசிய உடன்படிக்கை மூலமாக எதுவும் கதைச்சு கொள்வீமோ எனக்கு தெரியாது. ஆனால் இவையிலும் இந்த அம்மாச்சி உணவகத்தில் ஆஃபீஸுக்குள்ள நான் இருக்கும்போது எனக்கு பயங்கர மன அழுத்தமும் நெருக்கடியும் அடிக்கடி தந்து கொண்டே இருந்தவிய. நான் எந்த வேலை செய்தாலும் அதை அதில் குற்றம் இதை குற்றம் மட்டும் உடனே இருந்து உடனே அவளுக்கு தகவல் போயிடும். அவள் என்னென்னு அவளுக்கு தெரியும்னு நான் யோசிப்பேன். இப்போ இவையை தான் சொல்லுவேன். அவள் என்னையை கூப்பிட்டு வச்சு அவ்வளோ பேருக்கு நேரம் என்னை பயங்கரமாக கடிஞ்சு தேவையில்லாத வார்த்தையால் எல்லாமே என்னை லூசா பைத்தியமானலாம் பேசுவேன். நான் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு வாழ்வாதார பிரச்சனையால் நான் வந்தபடியா சம்பளம் தானே எனக்கு முக்கியம்ன்றதுனால நான் பேசா என்ற வேலையை செய்து கொண்டே இருந்தும் எனக்கு பொறுப்பாசிரியை திருமதி ஸ்ரீ ரூபி தான் என்னைய பேசினவா. பணியாளர்கள் என்ன சொன்னாலும் அவைகளுக்கு நேரம் உடனே என்னைய கண்டிச்சிருவா. ஆனால் நான் என்ன சொல்றேன்னு என்ற கருத்தை எப்பயுமே கேட்க மாட்டான். முகாமையாளர்னு தேர்வு செய்தவா முகாமையாளரை எந்த விதமாக ரீட் பண்ணணும்ன்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட அவருக்கு தெரியல. நான் எவ்வளோ முறை சொன்னா நான் அமைதியாக தான் எந்த விஷயத்தையும் கதைப்பேன். அதே மாதிரி நான் பணியாளர்கள் கூட வெயிட் இல்லாமல் குறைவாக இருந்தால் கூட நான் போய் அவையில ஆக்களுக்கு நேரம் நுகர்வோருக்கு நேரம் இன்சல்ட் பண்ண மாட்டேன். அமைதியான முறையில் அவையில்கிட்ட போய் டீசெண்டாக சொல்லுவேன். ஒரு டீசன்ட் டிசிப்ளின் தெரியாத ஒரு ஆள் தான் பொறுப்பாசிரியர் எங்கட திருமதி ஸ்ரீ ரூபி என்றவா. என்னால் நான் எவ்வளோ முறை அமைதியாக போயும் நான் என் வேலையை சரியாக செய்யும் அடிக்கடி என்னைய தேவையில்லாத வார்த்தைகளோட தேவையில்லாமல் பேசுவான் பணியாளருக்கு மத்தியிலேயே. முகாமையாளர்ன்ற முக்கியத்துவத்தை அந்த பணியாளர்களையும் தந்ததில்லை, இவவும் தந்ததில்லை. ஆனால் என்னத்துக்காக முகாமையாளர் இவையே அவசரமாக தேவைன்னு தேர்வு செஞ்சவியலோ எக்ஸாம் வச்சவியலோ எனக்கு தெரியல. ஆனால் நான் எந்த வேலையை நான் சரியான முறையில் செயல்படுத்தி வந்தும் ஒரு காலத்திலையும் என்னை அவன் நன்மை என்று எதுவும் சொன்னதே இல்லை. பிறகு கடைசியாக போன செவ்வாய்க்கிழமை கடந்த மாதம் இந்த 3ஆம் மாதம் செவ்வாய்க்கிழமை எப்படியும் ஒரு 7ஆம் தேதி இருக்கும் மீட்டிங் போட்டவிய மீட்டிங் திடீரெண்டு அறிவிச்சவிய எனக்கு 3ஆம் மாத சம்பளமும் தரவே இல்லை. அப்போ அவசரமாக மீட்டிங்னு சொல்லி நானும் 2 மணிக்கு மீட்டிங் தானேன்னு கோயில் ஒரு தேவை போக வேண்டி இருந்து நான் போகாமல் மீட்டிங்கு போய் இருக்கிறேன். 3 பேர் சேர்ந்து நடத்த வேண்டிய குழுவை ஒரு ஆளாக இவன் மட்டும் எங்கள் பணியாளர் மத்தியில் ஆரம்பிக்கிறான். முகாமையாளரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கத்தானே வேணுமென்று சொல்லி தொடங்குறா கதையை. என்னன்னு பார்த்தா அவ்வளவு என்னையை பற்றி தேவையில்லாத குற்றங்குறையோ ஒரு சும்மா புரணி கதைக்கிற ஒரு ஆள் மாதிரி அதில் இருந்து அவ்வளோ கதையும் தேவையில்லாத கேவலமாக சொல்லி அவ்வளோ பேரும் சேர்ந்து என்னையை நோக்கி தேவையில்லாத பேச்சு பேச இவ வைக்கிறா. ஒரு பொறுப்பாக இருக்கிற ஒரு அதிகாரி இப்படி செய்கிறது சரியான ஒரு பிள்ளை. இன்னும் ஒன்று அதை எங்களோட தலைவி சுபதினி என்றவாவும் பில் கேஷியரும் எழுதி கொடுத்த பேப்பரை வாசிச்சு ஒவ்வொரு கருத்துக்காக என்னைய போட்டு கேள்வி கேட்டு எனக்கு பயங்கர மன உளைச்சலை தந்து உடனே அந்த இடத்துலயே நான் கடிதம் எழுதினேன். மன உளைச்சலால் நான் பாதிக்கப்பட்டு இந்த பணியிலிருந்து விலகுகிறேன் என்று சொல்லி கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு வர்றேன். சுபதினி சொல்றார், தான் நினைச்ச இதுல ஒரு சின்ன விஷயம், நான் என்னோட ஒத்து போனா பில் கேஷியரோட ஒத்து போனா எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் இப்படி எல்லாம் வராதுன்னு சொல்றான். ஆனா நான் எந்த காலத்திலையும் அவையில பகச்சதே இல்லை. எல்லாத்துக்கும் அவைகள்ட்ட கேட்டுதான் செயல்பட்டுனான். ஆனா பொறுப்பாசிரியையும் அதைத்தான் விரும்பினான். அவைகள்ட்ட கேட்கணும், அவைகள்ட்ட பணிஞ்சு போகணும் வேண்டாம். நான் என்ன தவறான வேலை செய்தேனா? நான் செய்ததெல்லாம் நான் சரியா இந்த வேலையை செய்யணும்னு தான் நான் போனது வேலைக்கு. ஆனா எனக்கு சம்பளமும் தெரியல, இது வரைக்கும் தெரியல. போன வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி இருக்கும் மேல சிசி சார்ன்னு சொல்லி எங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறார் விவசாய திணைக்களத்துல. அவரிட கொண்டு போய் நான் என்னுடைய மன அழுத்த எல்லா பிரச்சனையும் இவ்வளவு நாள் வரைக்கும் நான் வெளியில சொன்னது எல்லா விஷயத்தையும் நான் எழுதி கொண்டு போய் அங்க கொடுக்க அவை இது சம்பளத்தை பத்தி சம்பளமும் எனக்கு இது வரைக்கும் ஒரு முடிவும் இல்லை. நேற்று வெள்ளிக்கிழமை என்ன தேதி 18ஆம் தேதி 17ஆம் தேதி
கால் பண்ணி வர சொன்னவிய ஆஃபீஸுக்கு வர சொல்லி நானும் ஒரு ஆசையா சரி சம்பளத்துக்கு தான் ஏதோ ஒரு முடிவு சொல்ல போயினோம் நினைச்சிட்டு அங்க போக என்னைய பத்தி எதிர்கருத்துக்கு அவைய நான் எழுதின கடிதத்துக்கு அவ்வளோ ஒரு 6 கேள்வி பொறுப்பாசிரியை திருமதி ஸ்ரீ ரூபி என்றவ எழுதி கொடுத்துருக்குறாங்களாம்னு சொல்லி அந்த கேள்விக்கு என்னைய எழுத சொல்லி பேப்பர் தாரினம் எக்ஸாம் எழுதுற மாதிரி நானும் ஒவ்வொரு கேள்வியா எங்களோட டிடி மிஸ் என்றவ பிரதி விவசாய பணிப்பாளர் அவ பொறுப்பாசிரியர் திருமதி ஸ்ரீ ரூபிக்கு மேல் அதிகாரியாவா அவ இருத்தி எண்ணியை வச்சுக்கொண்டு இவ்வளவு கேள்விக்கும் ஒவ்வொன்றுக்கும் பதில் எழுதுன்னு சொல்ல நானும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு உண்மையான பதில விடயத்தை எல்லாத்தையுமே நான் எழுதி கொடுத்தோம். அப்ப நாங்க அதுல எழுதி இருக்கிறான் 3 பேர் சேர்ந்த குழுவுல ஏன் இவைய தனிப்பட்ட முறையில் நடத்தணும்னு நான் கேட்டிருந்ததுக்கு அவ சொல்லியிருக்கிறா டிடி பிரதி விவசாய பணிப்பாளர் ஆண்டு வர முடியல நீங்களே ஒழுங்குபடுத்துங்கன்னு சொன்னாங்கன்னு. இன்னும் ஒரு பொறுப்பாசிரியர் கண்காணிப்பு குழு சேர் ஒருவர் வந்து வர நீங்க தனியா நீங்க செய்யுங்க நேரம் இல்லை நான் போறேன்னு சொன்னவராமண்டா அன்றைய கூட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு நாள் அவைய நாளை தள்ளி போட்டிருக்கலாம். என்ன காரணத்துக்காக பிற்பகல் 2 மணிலிருந்து மாலை 6:30 வரைக்கும் அந்த கூட்டத்தை தனிப்பட்ட முறையில் எண்ணெயை வச்சுக்கொண்டே ஒரே பக்கத்துல ஒரு ஆளை கல்ல எறிஞ்சா எப்படி இருக்குமோ அதே மன அழுத்தத்தை யாதகத்தையும் கொடுத்து என்னைய வேலையை விட்டு வெளியில போறதுக்கு உண்டான வேலையை செய்ததும் இல்லாம என்னோட அப்ப அந்த முன்னுக்கு சோளம் பறிச்சு சின்ன கொஞ்சம் சிறிது லாபம் எடுத்து கொண்டு வந்த வாழ்வாதாரத்தால பாதிக்கப்பட்ட சுபாஜினி என்பவரும் அவர் அப்பப்ப வந்து என்னோட சும்மா லேசா சிரிக்கிறது கதைக்குது என்ற ஒரு குற்றத்திற்காக அவரையும் தேவையில்லாத மன அழுத்தத்தை கொடுத்து கடிதத்தை எழுதிச்சு வெளியில போகும்படி செய்து விட்டினோம். ஆனா அவைய ஒரு காலத்திலும் சுபதினி என்பவ எப்ப பார்த்தாலும் அவவோட நாங்க எப்பயும் பணிஞ்சு போகணும் தான் நினைச்சா எதுவும் நடக்கும் சம்பளம் தான் தாரதான் தனக்கு அடிமையா தான் இருக்கணுமாமட்ட அடிக்கடி வார்த்தைகளை என்னட்ட கதைச்சு மனநொந்தும் நான் அதை திருமதி ஸ்ரீ ரூபியிடம் நான் போய் சொல்லியும் அவ ஒரு காலத்திலையும் அதுக்குண்டான அவ சிரிப்பா ஏளனமா என்னை பார்த்து சிரிக்கிறா இதெல்லாம் சமாளிச்சுதான் போகணுமெல்லாம் சொன்னவா இருந்தும் நான் சமாளிச்சு போனதுக்கு எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் இல்லை. என்ற மார்ச் மாத சம்பள பணத்தொகை இன்னும் தரவே இல்லை எனக்கு. நான் பாகாய பிரச்சனையால வேலைக்கு போனா சம்பளத்துக்காக தான் போறது. இவளோட அமைதி அடங்கி போயும் எனக்கு என்ன முடிவு கிடைச்சது இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவும் தரவே இல்லை. எங்களோட பொறுப்பாசிரியர் திருமதி ஸ்ரீரூபி அவர்கள் வந்து மீட்டிங்கில் கூட்டம் தனிமையில் என்னையை வச்சு நடத்தும் போது அவர் கூறியதெல்லாம் என்னன்னா அவருக்கு ஏற்ற பணியாளர்கள் அனைவரையோடையும் கதைச்சு பேசி சிரிச்சு சொல்றா என்னால நீங்க எவ்வளவு பேர் இஞ்ச கோடீஸ்வரர் இல்லைன்னாலும் லட்சாதிபதி ஆகி இருக்கிறீங்க அதுக்கு நான் தான் காரணம்னு பெருமையை அடைச்சு கொள்றா. மற்றது அவ என்ன சொன்னான்னா தண்ட தலையில கொண்டு வந்து இந்த அம்மாச்சி பாரம்பரிய உணவத்தை திணிச்சு வச்சிருக்கிறாங்களாம். இவ மாதிரி என்னையை காட்டி அடிக்கடி காட்டி குற்றம் குறையா சொல்லி இவங்கள மாதிரி ஆக்களால எனக்கு மண்டையால தேவையில்லாத ப்ரெஷர் டென்ஷன் சொல்லி சுட்டி காட்டுறா. ஆனா என்ன பிள்ளை என்ன தவறு செய்தன்னு எனக்கு உண்மையாவே தெரியல. நான் செய்ததெல்லாம் சரியான வேலை சரியான கணக்கு அதை விளங்கி கொள்ற அளவுக்கு அவருக்கு திறமை இல்லையா இல்ல என்னன்னு எனக்கு நான் அதை குற்றம் சொல்ல வரையில. இன்னும் ஒன்று என்னன்னா தனக்கு வந்து வட்டக்கட்சி ஃபார்ம் வேலையை கொடுத்து அதையும் திணிச்சு வச்சிருக்காங்களா மேனேஜர் பொறுப்பை தந்து அந்த டென்ஷன் தனக்கு ஒரு பக்கமாம் தான் வந்து இந்த பென்ஷன் என்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் அதுக்குள்ள இருந்து நாயா போய் அலைய வேண்டியதா இருக்கு. இல்லைன்னு சொன்னா நான் அதை தூக்கி எறிஞ்சிட்டு பேசாம நான் இந்த சமைக்க வந்தா கூட நல்ல வருமானம் வருதுன்றலாம் கூட அவ சொல்லி கதைச்சவா. ஆனா யாரும் அவ இதுக்கெல்லாம் நெருக்கடி ஆகுறது நாங்க ஒன்னும் ஆக்கல. அவதான் எங்கட மனசை கொஞ்சம் கூட தெளிவா புரிஞ்சு கொள்ளாம நாங்க என்ன செய்யறோம்ன்றதை விளங்கி கொள்ளாமலா இல்ல விளங்காத மாதிரி நடிச்சோ தெரியல. இந்த பில் கஷியரும் தலைவி சுபதினியும் சரி வாழ்வாதாயம் என்ற பெயர்ல அவைய நடத்தின வாழ்வாதாயம் ஒரு நபருக்கு எவ்வளவு காலம் குறைத்தது ஒரு 2 வருஷம் அல்லது ஒரு 5 வருஷமே கொடுக்கட்டுமே. தலைவி சுபதினி இது வரைக்கும் 8-9 வருஷமா இருக்கிறா அதுலயே அதே ஒரே நிலையில. பில் கஷியரும் இப்ப 4 வருஷமோ என்னமோ இருக்கிறாங்க. ஆனா இப்ப வர நாங்க மட்டும் என்னத்துக்கு அவைகளுக்கு ஒரு குற்றம் குறையாகவும் நாங்க ஒரு வேண்டாத ஆக்களாகவும் தெரியுறோமோ எங்களுக்கு அதை பத்தி தெரியல. அதோட புதுசா ஆறாவது வேலைக்கு வந்து உள்ள வந்தா அவையில உள்வாங்கிறதே இல்லை. சும்மா தேவை அவையில்ட்ட விவரத்தை எடுக்கணும் சும்மா பேருக்கு சும்மா முகமூச்சுக்கு எடுத்து போட்டு அவையில எந்த ஒரு தகவலும் அவையில கொடுத்து இவையில ஒன்றுக்குள்ள ஒன்று இவையிலே கதைச்சு பேசி காலங்காலமா அவையிலே அதுக்குள்ள நிக்கணும். வாழ்வாதாயம் என்றது ஒரு ஆள் உழைச்சு நல்லா இது செய்தா அவையில வெளியில அனுப்பிட்டு அடுத்து உள்வாங்கணும் புது அங்கத்தினர்களை உள்ள போடணும். அப்பதானே அந்த பெண்களுக்குள்ளான வாழ்வாதாயத்தை நிறைவடைய செய்ய முடியும் நாங்க. ஆனா முகாமையாளர் எண்ணெயை எடுத்தும் வாழ்வாதாய அடிப்படையில தான் எடுத்தவிய. ஆனா என்ன காரணத்துக்காக எடுத்தவிய என்ன காரணத்துக்காக இன்சல்ட் பண்ணவே தெரியல. மன உளைச்சலால நானாதான் என்னைய கூட நேற்று பிரதி விவசாய பணிப்பாளர் என்னைய
விஜயதாசன் அவர்கள் கூப்பிட்டு கதைக்கையில சொன்னா நீங்க வேலைக்கு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லி என்னை கேட்டவா. ஆனா இந்த பழைய நிர்வாகங்கள் மில்காஷியர் பொறுப்பாசிரியர் திருமதி ஸ்ரீ ரூபி எல்லாம் இருக்கிற வரைக்கும் அங்க நாங்க நிம்மதியா வேலை செய்ய முடியாது. மன அழுத்தத்தோடைய மன உளைச்சலோடையும் தான் நாங்க வேலையும் செய்யணும், மற்றது நாங்கள் வெளியில் ஏறணும். அதனால நான் சொன்னேன், இல்லை என்னால் வேலைக்கு எனக்கு நான் வேலை செய்த சம்பள பணத்தையும் தரையில்லை, என்ன காரணமோ தெரியாது. அவங்க இப்படியே இழுத்து அடிச்சு கொண்டு சரி கூப்பிட்டு ஒரு அதுக்குண்டான தெளிவு கருத்தும் சொல்லாம திரும்பியும் அவவும் விஜயதாசன் பிரதி விவசாய பணிப்பாளர் விஜயதாசன் அவர்களும் டிடிமிஸ் அவர்கள் என்று சொல்ற அவவும் என்னைய கூப்பிட்டு வச்சுட்டு அவைய கதைக்கிற மாதிரியே தான் இவவும் என்னட்ட நேற்று கருத்து தெரிவிச்சவா. அப்ப இவ முன்னிலையில கொண்டு போயும் இவர்கள் முன்னிலையில கொண்டு போயும் எனக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது, எந்த சுயமான முடிவும் அவவும் எடுக்கிறதில்ல. பொறுப்பாசிரியர் திருமதி ரூபியும் தானும் சுயமா முடிவெடுக்கிறதில்ல. பில்காஷியரும் தலைவி சுபதினியும் என்ன சொல்லினமோ அதுக்கு தான் இவைய மந்திர வேதவாக்கா எடுத்துக்கொண்டு போற எங்களை எல்லாம் இவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கினோம். அவைகளுக்குள்ள என்ன ஒற்றுமையோ எனக்கு தெரிய இல்லை. ஆனா பயங்கரமா நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் அதுக்குள்ள மன உளைச்சலோட துப்புரவு பணியாளர்கள் ஏற்கனவே வேலை செய்து கொண்டு அவைகளுக்கு சம்பளங்கள் ஒழுங்கா கொடுக்குறல. அவைய எனக்கு சொன்ன நான் போனோன்னு சொன்னவிய மேனேஜர் நீங்க வந்த உடனே தான் எங்களுக்கு ஒழுங்கா 2ஆம் மாத சம்பளம்லாம் வந்திருக்கான்னு சொல்லி. ஆனா இப்ப 3ஆம் மாத சம்பளத்துக்கு நானும் 31ஆம் தேதியில இருந்தே எல்லா அட்டண்டன்ஸையும் பார்த்து எழுதி வச்சுட்டு நானும் கொண்டு திரிஞ்சு பையில அவைய கையெழுத்து வச்சு தரவும் இல்லை, இதுவரைக்கும் சம்பளமும் கொடுக்கல. விஜயஸ்வரி என்ற ஒரு அம்மா நான் இருக்கும் போதே வேலை செய்து கொண்டதவா, அவ எப்படியும் குறைஞ்சது அங்க நிறைய வருஷமா வேலை செய்தவா, அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷம் வேலை செய்திருக்கிறா. அந்த அம்மாவும் பயங்கர மன உளைச்சலால நான் இருந்த காலகட்டத்திலேயே விலகி அவ இப்ப வேற எங்கேயோ போறாவோ இல்ல வீட்டுல இருக்காவதுல பயங்கர கஷ்டப்பட்டவாவ. ஆனா அவருக்கும் இன்னும் சம்பளம் கொடுக்கப்படையில, என்னோட சேர்ந்த 3ஆம் மாத சம்பளம் கொடுக்கப்படையில. அவருக்கும் ஒரு தீர்வும் இல்லை. இவை இப்படியே செய்து இப்படியே இருந்தா வாழ்வாதார பிரச்சனையால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க உங்கள்கிட்ட வந்து கடைசியா வந்து நிக்கிறோம். இதுக்கு நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். இல்லையா அம்மாச்சி பாரம்பரிய உணவகத்துக்கு நேரம் நாங்க போய் உண்ணாவிரதம் இருக்கவும் தயாரா இருக்கிறோம். எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் மண்டியில நான் எங்கன்னாலும் கிராஜுவேட், நான் எங்கன்னாலும் வேலைக்கு போவேன், பிரச்சனை இல்லை. வாழ்வாதார பிரச்சனையால நாங்க உள்ள இறங்கி வேலை செய்ய போக பணியாளர்கள் இருக்கிற பெண்களுக்கு இனியாவது ஒரு அமைதியான சூழல்ல அவைய வேலை செய்யணும், நிம்மதியா வேலை செய்யணும், அவையிலும் வாழ்வாதாரத்துல வருமானம் ஈட்டணும் என்றதுதான் என்னுடைய குறிக்கோள்கள். மற்றபடி எனக்கு எதுவுமே அவை தரத்த என்ற சம்பள பணத்தை மட்டும் அவைய தந்தா போதும்.